ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். நாம் இப்போ 3 மாதத்தில் எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ சீரீஸில் இருக்கும். இந்த வீடியோ அந்த சீரீஸ்லேருந்து கொஞ்சம் இல்லை முற்றிலுமே மாறுபட்டதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் கோட். நீங்க உங்களை ப்ரௌடா ஃபீல் பண்ற வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறத நிறுத்தாதீங்க. அதுதான் டோன்ட் ஸ்டாப் அன்டில் யூ ஆர் ப்ரவுட். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பி அசிஸ்டண்ட்டோட எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 10-12 நாளுக்கு முன்னாடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு ஃபைனல் 10 டேஸ். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஃபைனல் 10 டேஸ் எப்படி எக்ஸாமை பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம்னா கிராக் பண்ணுறதுக்கு இது ஒரு சஜஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 10 நாளில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். புது கான்செப்டை லேர்ன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற விஷப்பரீட்சையை நீங்கள் எடுக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த எக்ஸாமில் எந்த டாபிக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்றத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் வச்சு பார்க்கும்போது எந்த டாபிக்கு ஹை ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். டெய்லி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டே ஆகணும். அதுக்கப்புறமா எக்ஸாம் போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு பொறுமையாக அந்த டெஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அனலைசிஸை நீங்கள் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, கான்செப்சுவல் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, இல்லை எந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டே இந்த ஐடியா வந்துருச்சுன்னா தான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும். அடுத்தது, நீங்கள் ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா? எப்படியும் கம்பல்சரி நோட்ஸை எழுதி வச்சுருப்பீங்க, ஃபார்முலாஸை கையில் வச்சுருப்பீங்க. ரெண்டையுமே தினமும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்பீட் அக்யூரசியை கடைசி நேரத்தில் இம்ப்ரூவ் பண்ண முடியாது, இருந்தாலும் இப்போ ட்ரை பண்ணலாம். பட் ஆரம்பத்தில் இருந்து ஸ்டடி பிளான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்பீடு அக்யூரசி டெய்லியுமே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களோட ஸ்ட்ராங் செக்ஷன் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். குவான்ஸா, ரீசனிங்கா, இல்லை இங்கிலீஷா, இல்லை ஜென்ரல் அவேர்னஸா, என்ன ஏது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு அது ஃபுல் ஃபோர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ப்ரியாரிட்டி, அதாவது இப்போ கிங் குயின் அப்படி வருது இல்லையா, அந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ரியாரிட்டிக்கு நீங்கள் போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 10 நாளில் எப்படி எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தவங்க இதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 10 நாளில் படித்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். முடியாதுன்னு சொல்ல முடியாது, பட் டவுட். முன்னாடியே பிளான் பண்ணி படிச்சிருந்துருக்கணும். சரி, ஓகே. ஸோ நாளைக்கு முதல் நாள் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டு போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த மார்க் டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணி என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு ஆஃப்டர்நூன், அதாவது மதியத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, குவான்ஸில் பர்சன்டேஜ், ரேஷியோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் இதெல்லாம் ஒரே மாடலில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு பிரேக், அதாவது ஒரு 3 மணிக்கு மேலே கம்பல்சரி நமக்கு டயர்ட் ஆகிடும். 3 to 4 ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஈவினிங் வந்து ரீசனிங்கில் பேசிக்ஸ், பசில்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? லாஸ்ட் பேசிக் பசில்ஸ் மட்டும் பாருங்க. அதுக்கப்புறமா 3 மாசத்தோட ஜென்ரல் அவேர்னஸ் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் வழக்கம் போல் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் போடுறீங்க. ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டுட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அந்த டெஸ்ட்டோட அனலைசிஸ் பார்க்குறீங்க. போன டேவோட அனலைசிஸும் இதையும் சேர்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் டவுன்வர்டில் எழுதி வச்சுட்டே வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆஃப்டர்நூனில் என்ன பண்ணணும்னா, குவான்ஸ் டாப்பிக்கில் டைம் அண்ட் ஒர்க்கும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸும் சேர்த்து நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈவினிங்கில் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அதாவது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். என்னென்ன மாதிரி டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயரையும் சேர்த்து வச்சு இந்த என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், எரர் ஸ்பாட்டிங் நம்ம ஈவினிங் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து டே 3 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3வது நாள் காலையில் எந்திரிச்ச உடனே வழக்கம் போல் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் போடுறீங்க. அதுக்கப்புறம் அதை அனலைசிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு பிரேக் விட்டுட்டு ஆஃப்டர்நூன் வந்த உடனே குவான்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆவரேஜஸ். ஏன் நான் வந்து பர்சன்டேஜ், ரேஷன் ப்ரொபோர்ஷன்ஸ்க்கு அடுத்து உடனே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுக்கல அப்படின்னா, கண்டினியூஸாக அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இடையில அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொடுத்துட்டு தெரிவிக்கும் போது நம்ம மைண்ட் வந்து அடுத்தடுத்து அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிக்கும். உங்களுக்கு
டக்குன்னு புதுசா யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா மிக்சடு பசில்ஸ், பேசிக்ஸ் பசில்ஸ் பார்த்துட்டு அடுத்த நாள் மிக்சடு பசில்ஸ் நீங்க பாக்குறீங்க. பசில்ஸ்னாவே சீட்டிங், ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பசில் பார்த்தோம், அதுக்கப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம், இப்போ மிக்சடு பசில்ஸ் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன ஜிஏ படிச்சீங்களோ அதை நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது டே 4 வழக்கம் போல ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி எழுதிடுறீங்க. எழுதிட்டு அதை அனலைஸ் பண்ணிடுறீங்க. மார்னிங் ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதி பழகிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன்ல ஓரளவுக்கு டாபிக்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா டிஏல 2 செட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹை லெவல், பேசிக் லெவல்ல இருந்து கொஞ்சம் ஹை லெவல் இருந்து இப்போ ஹை லெவல், மீடியம் லெவல் இருந்து இப்போ ஹை லெவல் பசில்ஸை நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் க்ளாஸ் டெஸ்ட், அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸை வந்து நீங்க பண்றது எப்படின்றத ஒரு டெஸ்ட் நீங்க போட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். டெஸ்ட் இல்ல, ரிவைஸ் பண்ணி பார்க்கறது. எந்தெந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்களே அதை நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு. ஸோ 4 நாள் கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் டே 5ல என்ன பண்றீங்கன்னா வழக்கம் போல ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் அதோட அனலைசிஸ் பண்ணி பாக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு டிஏயும் சிம்பிளிஃபிகேஷனும் பாருங்க. ஏன்னா டிஏல மேக்ஸிமம் 2-3 கொஸ்டினுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அதோட சிம்பிளிஃபிகேஷன் எடுத்தாலே கொஞ்சம் டயர்ட் ஆயிடும். அதோட கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துட்டு, பிரேக் இந்த சென்ஸ் 10 to 15 மினிட்ஸ் பிரேக் இல்ல பிரேக். ஸோ ஈவினிங் வந்து ஒரு ரீசனிங்ல ஒரு பசில் சால்வ் பண்றீங்க. அதுக்கப்புறம் பேங்கிங் அவேர்னஸை ப்ரிப்பேர் பண்றீங்க. சும்மா ஒரு ரிவைசிங்க்கே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டே 6. ஸோ மார்னிங் வழக்கம் போல ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் போடுறீங்க. அதுக்கப்புறம் அனலிசிஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன்ல ஸோ எந்த இப்போ ஓரளவுக்கு ஒரு 5 நாள் நம்ம ஃபுல் டெஸ்ட் போடும்போது நம்ம எந்தெந்த ஏரியாவில் வீக் ஏரியாஸ்ல நம்ம குவான்ஸ்ல எந்தெந்த ஏரியாவில் வீக்கா இருக்குமோ அந்த ஏரியாவை ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏதாவது ஒரு அதாவது ஆல்ரெடி படிச்சிருந்தது புது டாபிக் நீங்க கொண்டு வர வேணாம். பட் வீக் ஏரியாஸை ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. ஈவினிங்ல குவான்ஸ் காலையில வீக் ஏரியாஸ் ரிவிஷன் பண்ணும்போது ரீசனிங்ல ஈவினிங் வீக் ஏரியாஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பேராஜம்பிள்ஸை வந்து ஈவினிங், அதாவது வீக் ஏரியாஸை ஓரளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல பேராஜம்பிள்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? டே 7. டே 7ல மார்னிங்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க், அதாவது 2 விதமான ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸ்ட்ராட்டஜி 1 என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் அட்டன் பண்றீங்க, அதுக்கப்புறம் ரீசனிங் அட்டன் பண்றீங்க, அதுக்கப்புறம் கடைசியா குவான்ஸ் அட்டன் பண்ணி பாக்குறீங்க. அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து ஸோ 6 days கிட்ட ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. எக்ஸாம் கிட்ட வந்திருக்கும். அதனால ஸோ கொஞ்சம் ப்ரிப்பரேஷனை ஸ்லோ டவுன் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃப்ளைட் லேண்ட் ஆகிற மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணணும். ஆஃப்டர்நூன் அனலைசிஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃபார்முலா ரிவிஷன் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் கிட்ட வந்ததுனால ஃபார்முலா ரிவிஷன் நம்ம பண்றீங்க. ரைட்? ஸோ டே 8 என்ன அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட். போன தடவை இங்கிலீஷ், ரீசனிங், அதுக்கப்புறம் குவான்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ். ஸோ மாற்றி போடும்போது உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் இப்படிதான் செட் ஆகிருக்கிறது உடைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆஃப்டர்நூன் அதுக்கு அனலைசிஸ் பண்றீங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து எல்லா செக்ஷன்லயும் லைட்டா ப்ராக்டிஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் 9th டே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ 8-9 days கிட்ட ஹெவியா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. 9th வந்து ஈஸியா ஒரு மார்க் டெஸ்ட் போடுறீங்க. அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து எல்லா ஃபார்முலாவையும் ரிவிஷன் பண்றீங்க. ஈவினிங் வந்து வொக்காபுலரி இல்ல பசில் டைப்ஸ் ரிவிஷன்ஸ் எல்லாமே, பசில் டைப்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் வொக்காபுலரியை மட்டும் நீங்க இங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ கடைசியா 10வது நாள் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க வந்துட்டீங்க. ஸோ டே 10ல என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே லைட்டா ரிவிஷன், அதாவது நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த ஷார்ட் நோட்ஸை மட்டும் நீங்க ரிவைஸ் பண்றீங்க. அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து ரிலாக்ஸ் ஆகுறீங்க. ஸோ 10 நாள் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 2 நாள் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ ரிலாக்ஸ் ஆகிக்கங்க. ஈவினிங் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கம்பல்சரி சீக்கிரமா தூங்கிடுங்க. ஓகேங்களா? முடிஞ்சா அதுக்கு அடுத்த நாள் ஒரு மூவி ஏதாவது இருந்தா பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் 10 நாள்ல ப்ரிப்பேர் பண்ணீங்க, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்றத ஃபைனல் டைமுக்கு முன்னாடியாவது நம்மளால அனலைஸ் பண்ணிருக்க முடியும். எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் இது நம்ம பார்க்க முட்டோமே, இதை நம்ம பார்க்க முட்டோமே அப்படின்ற ஒரு டென்ஷன் ஆகாம இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் இப்போ வந்து இதோட 10 daysக்கான ஸ்டடி பிளான் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம் காலில் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணுன்றத நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு எக்ஸாம்க்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் காலில் குவான்ஸ் கொஸ்டின்ஸ், ரீசனிங் கொஸ்டின்ஸை எந்த பேசிஸ்ல அட்டன் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்
அதே சமயத்துல எந்தெந்த கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணணும், இந்த ஆர்டர்ல பார்க்கணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்த வீடியோனா எக்ஸாம்க்கு ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் வந்து இப்போ எக்ஸாம் வந்ததுனால அந்த வீடியோவை நாங்கள் உள்ள கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு வீடியோக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம். எக்ஸாம் பேட்டர்ன் முடிஞ்ச உடனே பேசிக் கான்செப்ட், குவான்ஸ் ரீசனிங், ஜிகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ்.